விடிவி கணேஷ் அவர்களை பார்த்து நீங்க சட்டசபைக்கு போகலையா அப்படின்னு நடிகர் விஜய் சேதுபதி கிண்டலா கேட்ட விஷயம் இப்ப சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. இவரு விடிவி கணேச கிண்டல் அடிச்ச உடனேயே விஜய் சேதுபதியை பத்தி தமிழக வெற்றி கழக ஆதரவாளர்கள் திட்டி தீத்துட்டு வராங்க. எதுக்காக விடிவி கணேஷ் அவர்களை கிண்டல் அடிச்சா தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கொந்தளிக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். எதுக்கு ரெண்டு பேருக்குமே சம்பந்தம் இல்லையே. விஜய் சேதுபதி அவர் சினிமா சம்பந்தமா அவர் பேசியிருக்காரு. அப்படி இருக்கும்போது எதுக்காக தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் உள்ள வராங்க அப்படின்ற கேள்விதான் எல்லாருக்கும் இருக்கும். சோ அதுக்கான விளக்கத்தை பத்தி தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். நடிகர் விஜய் சேதுபதி இவர் ஆரம்ப காலகட்டத்துல சினிமாவுக்கு வந்த டைம்ல உடனடியா அவருக்கு எதுவுமே வெற்றி கிடைக்கல. நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு அதுக்கப்புறமா தான் தன்னோட உழைப்பு மூலமா, கடின உழைப்பு மூலமா தான் இன்னைக்கு ஒரு முன்னணி நடிகரா ஜொலிச்சுக்கிட்டு இருக்காரு. சோ அவர் ஹீரோவை மட்டுமே இல்லாம நிறைய முன்னணி நடிகர்கள் நடிக்கக்கூடிய திரைப்படத்துல வில்லன் கதாபாத்திரத்தையும் ஏத்து நடிச்சுக்கிட்டு அவர் தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சு வச்சிருக்காரு. இப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஹீரோக்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சில ஜேர்னல்ல நடிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா விஜய் சேதுபதி பொறுத்த வரைக்கும் வித்தியாசமான கதைக்களங்கள் கொண்ட திரைப்படங்கள்ல நடிச்சுட்டு வருவாரு. அது மட்டும் இல்லாம நான் ஹீரோவை மட்டும்தான் நடிப்பேன்னு சொல்ல மாட்டாரு. சோ எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே பின்னி படல் எடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம். சோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா விடிவி கணேஷ் அவர்கள் இவர் அந்த விண்ணை தாண்டி வருவாய திரைப்படம் மூலமா எல்லாருக்குமே ஒரு பிடிச்சமான ஒரு நபரா மாறிட்டாரு. இங்க என்ன சொல்லுது, ஜெஸ்ஸி ஜெஸ்ஸின்னு சொல்லுதா. இந்த டைலாக் விண்ணை தாண்டி வருவாய திரைப்படம் வெளியான டைம்ல ரொம்பவே ஒரு ஃபேமஸான டைலாக்கா இருந்துச்சு. எல்லாருமே திரும்பி சொன்னாங்க. சோ அதுவும் விடிவி கணேஷ் அவர்களுடைய குரல்ல கேட்கறதுக்கு எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சமான ஒரு டைலாக்கா இருந்துச்சு. ரிப்பீட்டடா அவர் அந்த படத்துல பேசக்கூடிய நிறைய டைலாக்ஸ் நிறைய பேரோட ஒரு ஃபேவரட் டைலாக்ஸா இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். சோ அடுத்தடுத்து நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு. சோ இந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்களுடைய நடிப்புல உருவாகி இருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தோட செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடந்துச்சு. ப்ரொமோஷன் நிகழ்ச்சின்னு கூட சொல்லலாம். அது என்ன படம் பாத்தீங்கன்னா ஸ்லம்டாக் 33 டெம்பிள் ரோடு. இந்த படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது விடிவி கணேஷ் அவர்களை கிண்டடிக்கக்கூடிய விதமா விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்ல, அதுக்கு தான் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் முதல் தேர்தலை சந்திச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அவர்களா விஜய் அவர்கள் பதவி வகிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. என்னன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு முதல் தேர்தல். நடிகர் விஜய் அவர்கள் சினிமாவை விட்டு விலகி அரசியலுக்கு வந்துட்டாரு. அவரோட கடைசி திரைப்படம் ஜனநாயகன் திரைப்படம் இன்னும் வெளியாகாம இருக்குது. சோ என்னன்னா முழு நேரமா நான் அரசியலுக்கு வந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் சினிமாவில் நடிக்க போறது கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. சோ அவருடைய கடைசி திரைப்படம் பாத்தீங்க அப்படின்னா ஜனநாயகன் திரைப்படம். அவர் ஆரம்பத்துல சொன்னாரு 2026ல தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறதுல ரொம்பவே நம்பிக்கையாவும் உறுதியாகவும் இருந்தாரு. சோ அதே மாதிரியே தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய அதிக அளவுல தொகுதிகளை வின் பண்ணி மற்ற கட்சிகளோட ஆதரவோட இன்னைக்கு ஆட்சி அமைச்சுட்டாங்க. அவங்க இப்ப அரசியல் பணிகள், கட்சி பணிகள், அது மட்டும் இல்லாம மக்களுக்கான சேவைகள் செய்யறதுல மும்முரமா இருக்கிறாங்க. இதுல விடிவி கணேஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சத நேரத்திலயா இருக்கட்டும், இப்ப வின் பண்ணி முதலமைச்சரா பதவி ஏற்றதுக்கு அப்புறமா இருக்கட்டும், தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. பொதுவா நிறைய சினிமா பிரபலங்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வராங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதுல ஒருத்தர் விடிவி கணேஷ் அவர்கள். இவருமே விஜய் அவர்கள் கட்சி தொடங்கின நாட்கள்ல இருந்து விஜய் அவர்களுக்கு தான் ஆதரவு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி எந்த நிகழ்ச்சிகளுக்கு போனாலுமே விஜய் அவர்களை பத்தி பேசாம வரமாட்டாரு. சோ அந்த மாதிரி தான் இப்போ அந்த கட்சி ஆரம்பிச்சு வின் பண்ணி முதலமைச்சரா பதவி வகிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமாவும் நிறைய நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது விஜய் அவர்களுக்கு ஆதரவா தான் தன்னுடைய கருத்துக்களை முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. சோ இப்போ இந்த ஸ்லம்டாக் 33 டெம்பிள் ரோடு இந்த திரைப்படத்தோட செய்தியாளர்கள் சந்திப்பு நடந்துச்சு. அப்போ கூட விடிவி கணேஷ் அவர்கள் விஜய் அவர்களை பத்தி பேசியிருந்தாரு. சோ அப்போ அங்க விஜய் சேதுபதி அவர்கள் உட்கார்ந்து இருந்தாங்க. அப்போ விடிவி கணேஷ் அவர்கள் அங்க வரும்போது இன்னும் நீங்க எங்க இருக்கீங்க, சட்டசபைக்கு போகலையா அப்படின்ற மாதிரி கிண்டல் அடிக்கக்கூடிய விதத்துல கேட்டிருக்காரு. சோ இது ஒரு நார்மலா ஒரு ஃபன்னா ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதாவது அவர் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதை பத்தி பேசினாரா இல்லாட்டா அரசியலுக்கு பத்தி பேசுறாரு அப்படிங்கிறதுனால அப்படி பேசினாரா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா விஜய் சேதுபதி அவர்கள் ஃபன்னா அங்க வச்சு கேட்ட விஷயம் அந்த வீடியோ ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. சோ இதனால இதை பார்த்து எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இது தேவையில்லாத வேலை தானே, இப்ப இவருக்கு எதுக்கு இப்படி பேசணும். நடிகர் விஜய் சேதுபதி விஜய் அவர்கள் ஜெயிச்சு முதலமைச்சரா பதவி ஏற்கும் போது கூட இவர் தன்னோட வாழ்த்துக்களையும் சொல்லலை, எதை பத்தியுமே எதுவுமே சொல்லலை. ஏன்னா விஜய் அவர்கள் வின் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய சினிமா பிரபலங்கள் தங்களோட வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஒரு சினிமா துறையில இருந்து அங்க ஒருத்தர் போய் இன்னைக்கு முதலமைச்சரா இருக்காரு அப்படின்றதுனால நிறைய பேர் வாழ்த்துக்களை சொன்னாங்க. ஆனா விஜய் சேதுபதி அவர்கள் வாழ்த்துக்களை சொல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த தேவையில்லாத வேலை எதுக்கு, விடிவி கணேஷ் அவர்கள் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா இப்படி கிண்டல் அடிக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல
அப்படின்ற மாதிரி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் வந்து அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப பொதுவாவே இப்போ சமூக வலைதளங்கள்ல அதிகமா என்ன வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் தான் வருது. என்னன்னா, ஒரு பக்கம் அமைச்சர்கள் பண்ணக்கூடிய ஆய்வு, அவங்க பேசக்கூடிய சில தேவையில்லாத கருத்துக்கள், இந்த மாதிரி விஷயங்களும் வந்துகிட்டு இருக்கு. அதாவது தேவையில்லாம பேசுறாங்க அப்படிங்கிறத விட வாய் தவறி ஏதாவது சொல்லிடுறாங்க. ஏன்னா ஒரு சில அமைச்சர்களுக்கு வந்து என்ன பேசுறோம் அப்படிங்கிறது தெரியாம பேசுறாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்களுக்குமே வந்து உள்ளாக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு படி மேல போய் தனக்கு என்ன துறை அப்படிங்கிறது தெரியாம கூட ஒரு அமைச்சர் வந்து உளறி இருந்தாரு. அந்த ஒரு வீடியோவும் வந்து ரொம்பவே பெரிய அளவுல விவாதத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அதே நேரத்துல வந்து அவர் வந்து ஐயோ தப்பா சொல்லிட்டேனா மறுபடியும் ரீடேக் போலாமா அப்படின்ற மாதிரி கூட கேட்ட விஷயங்களும் நடந்திருந்துச்சு. இது மட்டும் இல்லாம ஒரு குற்றச்சம்பவம் நடந்த நேரத்துல அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்கும் போது அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னாங்க அப்படின்ற விஷயமே வந்து மக்கள் மத்தியில கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. இப்படி விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுமே களப்பணிகளை செஞ்சுட்டு தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து ஆட்சி அமைச்சு கிட்டத்தட்ட 1 மாதங்கள் ஆயிடுச்சு. அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எடுக்கிறோம் அப்படின்ற பணிகள்ல ஈடுபட்டு தான் இருக்கிறாரு. இப்ப ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா சிங்கப்பெண் அதிரடிப்படையை வந்து தொடங்கி வச்சிருந்தாரு. அவங்க வந்து பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான அந்த குற்றங்களை தடுக்கக்கூடிய வகையில இரவு நேரங்கள் முழுவதுமே ரோந்து பணிகள் இருப்பாங்க. மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்காங்க. அதுக்கான வேலைகள்லையுமே மாவட்டம் தோறுமே இந்த சிங்கப்பெண்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சோ இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் விமர்சனங்களையுமே சந்திச்சுட்டு வராங்க. ஏன்னா தேவையில்லாம நிறைய விஷயங்கள் பண்றாங்க. ஆரம்பத்திலேயே வந்து நாங்க எங்களோட பவரை காட்டுறோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டாத விஷயங்கள் நிறைய பண்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுமே நிறையவே இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் வந்து பின்பற்ற மாட்றாங்க. அவங்கள பத்தி விமர்சனத்தை முன் வச்சாங்கன்னா உடனடியா தகாத வார்த்தைகளால திட்டுறாங்க, தேவையில்லாம கமெண்ட் பண்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே நிறையவே இருந்துகிட்டு தான் இருக்குது. ஏன்னா கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பொதுவான விஷயம் தான். இப்போ ஆட்சியில் இருக்காங்க அப்படின்னா அந்த கட்சிகளை பத்தி விமர்சனங்கள் நிறைய வரத்தான் செய்யும். ஏன்னா மக்கள் வந்து நல்லது செய்வாங்க அப்படின்னு ஓட்டு போட்டு ஒருத்தங்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க செய்யணும்னா கண்டிப்பா கேள்விகளை முன்வைக்க தான் செய்வாங்க. அதை பொறுத்துக்க வேண்டியது அந்த கட்சிக்கு தலைமைக்கு மட்டுமே இல்லாம அந்த கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகளோட ஒரு பொறுப்பும் கூட. ஏன்னா அவங்க முன்வைக்கக்கூடிய கருத்துக்கு அவங்க முன்வைக்கக்கூடிய விமர்சனத்துக்கு காரணம் என்னன்னா தங்களுக்கு தேவைப்படுது. இப்போ ஒரு விஷயம் நீங்க பண்றேன்னு சொல்லிட்டீங்க, அதை பண்ணலைன்னா கேள்வி கேட்க தான் செய்வாங்க. இது இந்த ஆட்சி மட்டுமே இல்லை, எந்த ஆட்சியா இருந்தாலும் கண்டிப்பா கேள்விகளை கேட்பாங்க. ஆனா இதை பொறுத்துக்க முடியாம அந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளா இருக்கட்டும், இன்ஃபுளுசர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து தகாத வார்த்தைகளால திட்டுறாங்க. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுமே நிறைய இருந்துகிட்டு தான் இருக்குது. சோ இந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட இந்த ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில விஜய் சேதுபதி அவர்கள் ஃபன்னா தான் VTV கணேஷ் அவர்கள் கிட்ட வந்து ஒரு கேள்வியை கேட்கிறாரு. நீங்க இங்க என்ன பண்றீங்க, சட்டசபைக்கு போகலையா அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் VTV கணேஷ் அவர்களை பார்த்து கேட்கிறாங்க. அவங்க வந்து எதுவுமே பெருசா எடுத்துக்கவே இல்லை. VTV கணேஷ் அவர்கள் வந்து ஃபன்னா தான் அதை எடுத்துட்டு போயிருக்காரு. பட் ஆனா இதை வந்து தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தான் அதை பெரிய விஷயமாக்கி விஜய் சேதுபதி அவர்கள் வந்து விஜய்க்கு விஷ் கூட பண்ணல, விஜய் அவர்களுக்கு ஒரு விஷ் கூட பண்ணல அவர் முதலமைச்சரா பதவி இருக்கிறப்போ. பட் ஆனா இப்ப எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி கிண்டல் பண்றாரு அப்படின்ற மாதிரி திட்டி தீர்த்துட்டு வராங்க.